சில நேரங்களில் நம்ம யோசிக்கிறது உண்டு, ஏன் அப்பா மட்டும் என்னை திட்டிகிட்டே இருக்காங்க, அப்பாவுக்கு ஒரு வேளை என்னை பிடிக்கலையோ, நான் என்ன பண்ணாலும் குறை சொல்கிறாங்க, என்னை எதுக்கு எடுத்தாலும் திட்டுறாங்கன்னு யோசிக்கிறீங்களா? சரி, இந்த ஸ்கூலில் காலேஜில் கூட ஆஃபீஸில் கூட நம்மளை திட்ட தான் செய்வாங்க. சரி, நம்ம அது அவங்க திட்டுறதுக்கும் நம்ம அப்பா நம்மளை கண்டிக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. அப்பா நம்மளை கண்டிக்கும் போது அதில் ஒரு அக்கறை இருக்கும். என் பிள்ளை தப்பான வழியில் போயிடக்கூடாது, தப்பான காரியம் எதுவும் பண்ணிடக்கூடாதுங்கிறதுக்காக அப்பா நம்மளை கண்டிப்பாங்க. சரி, அப்பா நம்மளை கண்டிக்கிறாங்க, ஏசப்பா அன்பாக இருப்பாங்க, ஆனால் ஏசப்பா சிரிச்சிப்பாங்களா அப்படின்னு யோசிக்கிறாங்களா? ஏசப்பாவும் நமக்கு சின்ன சின்ன சிக்ஷைகள், ஏசப்பா நம்ம மேலே கோவப்படுவாங்க நான் தப்பு பண்ணும்போதும். அதுவும் யார் மேலே தெரியுமா? ஏசப்பா யாரை ரொம்ப நேசிக்கிறாங்களோ அவங்க மேலே தான் ஏசப்பா உரிமையாக கோவப்படுவாங்க. நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்களா, இது எதுக்கு ஏசப்பா என் வாழ்க்கையில் அலோவ் பண்ணாங்க, இது எனக்கு கொடுக்காமலே இருந்திருக்கலாம், இதுக்கு இப்படி ஒரு டெஸ்ட் ஏசப்பா என் வாழ்க்கையில் வச்சாங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா, நீங்கள் ஏதாவது இடத்துல வழி விலகி போயிருப்பீங்க. அவங்கள ஏசப்பா திரும்ப அந்த வழியில் கொண்டுட்டு வர்றதுக்கு உங்களுக்கு சின்ன டெஸ்ட் வைப்பாங்க, உங்கள் மேலே கோவப்படுவாங்க. ஆனால் அந்த சிக்ஷையை நம்ம என்ன பண்ணக்கூடாது தெரியுமா? என்றைக்குமே அற்பமாக எண்ணக்கூடாது. நீதிமொழிகளில் கூட ஒரு வசனம் இருக்குது, என் மகனே நீ கர்த்தருடைய சிக்ஷையை அற்பமாக எண்ணாதே, அவர் கடிந்து கொள்ளும் போது சோர்ந்து போகாதே. தகப்பன் தான் நேசிக்கிற புத்திரனை சிக்ஷிக்கிறது போல கர்த்தரும் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவரை சிக்ஷிக்கிறார். ஸோ ஏசப்பாவும் யார் மேலே ரொம்ப பிரியமாக இருக்காங்களோ, யார் ரொம்ப நேசிக்கிறாங்களோ அவங்கள மட்டும்தான் சிக்ஷிப்பாங்க. ஏசப்பாவோட சிக்ஷையை, தேவனோட சிக்ஷையை அற்பமாக எண்ணக்கூடாது.